எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த எலெக்ஷனை பத்தி தான் பேச வந்திருக்கோம். என்னன்னா இப்போ வந்து ஓவராலா தமிழ்நாடு மொத்தமும் எலெக்ஷனை முன்னிட்டு வந்துட்டு கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு திமுக வந்து 44.9% வந்துட்டு வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, இல்ல நாம் தமிழர்னா கூட சரி, இவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 44.9% வந்து தொடுறதுல தான் இருக்கு. நான் எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப 44.9 அப்படிங்கிறது அதிமுகவுக்கே எடுத்துக்கிட்டாலுமே, அந்த 44.9 உடைச்சு 45 அப்படிங்கிற மாதிரியான சதவீதம் அவங்க வென்றா மட்டும்தான் அவங்க வந்து அதிமுக வந்து இந்த 2026 உடைய ஆட்சியை வந்து பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்டிகேவே பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து எப்படி வந்து 44.9 வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி 2026ல சொல்லியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த 44.9ல அதிமுகவுக்கும் இடம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழருக்கும் இடம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ண இந்த டிவிகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்சிக்கும் இடம் இருக்கு. அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு 5% வந்து சாயுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து திமுகவுக்கு வந்து 44.9ங்கிற மாதிரி தான் ரீச் ஆயிருக்கு. ஆனா அதுல வந்து ஒரு 4% குறைஞ்சு நம்ம அதிமுக, அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் வந்து இப்போ டிவிகேக்கெல்லாம் நம்ம இதை வந்து பிரிக்கிற வாய்ப்பு கொடுக்குறப்போ, நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு 10, 20 அப்படிங்கிற பர்சன்டேஜ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்துட்டு இதுல வந்து யார் லீடிங்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 35%. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன்னா, இப்போ வந்து அதிமுக வந்து ஒரு 35% வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு. 2026ல வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னா, மேபி நான் இப்போ வந்து டிவிகேவுக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு 36.1 இல்ல 2 அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இடம் பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ திமுக வந்து ஒரு 37 அந்த மாதிரியான விஷயங்கள்ல இடம் பிடிக்குது. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கூட ஒரு 10 இல்ல வந்து 20 இல்ல 30 அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சான்ஸ்லெஸ் தான். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுலயே வந்து இவங்க இந்த மாதிரியான கட்சிகளுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சி எல்லாமே. இதுல நாம் தமிழருக்குலாம் வந்துட்டு நம்ம வந்து சீட்டு ஒதுக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டிமாண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து திமுகவுக்கு கூட 44.9 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த எலெக்ஷன்ல தான் வந்து அதோடைய சதவீதமும் உண்மையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. உங்களுடைய பதில வந்து நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடுவீங்கன்னு நான் நம்புறேன்.